அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்று கலந்துரையாடலில் நீங்கள் பங்கு பெற்றிருப்பது மிகவும் சந்தோஷம். நாங்கள் சிறுவர்கள் வாழ்வில் விளையாட்டின் அவசியம் என்ற தலைப்பில் நாங்கள் கலந்துரையாட குழுமியிருக்கின்றோம். அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். உங்களுக்கு ஒரு சிறிய பாடல், அதாவது பாரதியாருடைய பாடலை கேட்டால் உங்களுக்கு இருக்கிற பிள்ளையும் எழுந்து ஓடி விளையாடுற மாதிரி தான் இருக்கும். ஓடி விளையாடு பாப்பா, நீ ஒய்ந்திருக்கலாகாது பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தைய வையாதே பாப்பா. இந்த விளையாட்டுகள்ல நீங்கள் அறிஞ்சிருப்பீங்க. கிராமப்புறங்கள்ல உள்ள விளையாட்டுகள், நகரப்புறங்கள்ல உள்ள விளையாட்டுகள், இது எந்த வகை விளையாட்டா இருந்தாலும் பிள்ளைகளை நல்ல நிலைக்கு விட்டு செல்கின்றதான் இருக்கும். நாங்கள் பெரிய விளையாட்டு வீரர்களுடைய வரலாறு எல்லாம் பார்க்கும்போது அவர்கள் சின்ன வயசுல எப்படி இருந்தார்கள், எப்படி தாய் தப்பன் உற்சாகம் கொடுத்திருக்கிறார்கள் என்றெல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இனி உங்களுக்கான நேரத்தை உங்களுக்கு வழங்க இருக்கின்றேன். முதலில் ஐயா ரமணி ஐயா பேச போறீங்களா இல்லது அம்ஷா அம்மாவா? நான் பேசுறேன்ப்பா. சரி அம்மா, வாங்க. தமிழனை நடத்தும் காணொலி உரையாடல் சிறுவர்கள் வாழ்வில் விளையாட்டில் அவசியம். அருமையான தலைப்பு. நிறுவனராருக்கும் என் மகள் தேவானிக்கு வணக்கம். சுரேஷ் பாரதி, ரமணி எல்லோருக்கும் மாலை வணக்கம். சிறுவர்கள் வாழ்வில் விளையாட்டு என்பது அவர்களின் உடல் உள்ளம் ஆகியவற்றை பலமிக்கதாக செய்ய உதவும். தற்காலங்களில் பிள்ளைகள் அவர்களின் முழுமையான நேரத்தை மொபைல் போனிலே மூழ்கிவிடுகிறார்கள். அவர்கள் வெளியுலக தொடர்புகள் மற்றும் நட்பு வட்டத்தில் இருந்து விலகி விடுகிறார்கள். ஆகையால் சிறுவர்கள் முழுமையாக அவர்கள் பொழுதுபோக்காக மட்டுமின்றி அறிவை வளர்த்துக் கொள்ளவும் பயன்படுத்த வேண்டும். குழு விளையாட்டு போன்றவற்றில் ஈடுபட வேண்டும். உடலை காக்க விளையாட்டுக்கள் நம் பாரம்பரிய விளையாட்டுக்கள் தான் என பெருமையாக சொல்லலாம். பாரம்பரிய விளையாட்டில் சிறுவர் சிறுமிகள் கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம். மூளைத்திறன், கவனத்திறன், பார்வைத்திறன், வரம்ப புள்ளிகள் தூண்டப்படுகிறது. அக்கு புள்ளிகள் இயக்கம் பெறுகிறது. இவ்வாறு மருத்துவ பலன்களை தருகின்றன. உடலில் இரத்த ஓட்டம் சீராக இருக்கும். அனைவரின் உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது தமிழில் பாரம்பரிய விளையாட்டுகளால் ஆரோக்கியம் என்று சொல்லலாம். அதிக அளவில் நம் வாழ்வில் விளையாட்டு மிகவும் முக்கியமானது. விளையாட்டு சிறுவருக்கு ஒழுக்கத்தை கற்றுத்தருகிறது. உடலில் அதிக கொழுப்பு சேராமல் தருகிறது. மன அழுத்தத்தை குறைக்கிறது. சகிப்பு தன்மையை வளர்க்கிறது. பரமபதம் விளையாட்டு ஏற்ற இறக்கங்களை சுட்டி காட்டுகிறது. செஸ் விளையாட்டு சிறுவரின் மூளைத்திறனை வெளிப்படுத்துகிறது. நம்மை தற்காத்துக் கொள்ள ஜூடோ, கராத்தே, தற்பாக காலங்கள் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுகளை நாம் பயிற்சி குழந்தைகள் செய்யலாம். விளையாட்டுகளில் நம் வாழ்வில் சிறுவருக்கு எண்ணற்ற அளவில் நன்மைகளை தருகிறது. சுறுசுறுப்பா வைத்துக் கொள்ள உதவுகிறது. செல்போனை தவிர்த்து உடலை மேம்படுத்தும் விளையாட்டுகளில் ஈடுபட்டால் மன உடல் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள குழந்தைகளுக்கு உதவும். நன்றிமா, எனக்கு வாய்ப்பு கொடுத்து மிக்க நன்றி. அருமையாக முக்கியமான கருத்துக்கள் எல்லாம் அம்மா சொல்லி இருக்கின்றார். அதாவது சுருக்கமா சொன்னா உடல் உள்ள ஆரோக்கியம் இந்த பிள்ளைகள் படிக்கிறதுக்கு ஒரு துணையாக இருக்கின்றது. அதே நேரம் மற்ற பிள்ளைகளுடன் சேர்ந்து அந்த பிள்ளை விளையாடும் பொழுது சமூகமயமாக்கல் போன்ற நல்ல அரிய அரிய பழக்கங்களை பிள்ளைகள் ஒழுக்கங்களையும் கற்றுக்கொள்கின்றது. மிகச்சிறப்பம்மா. நீ ரமணி ஐயா பேசுங்க. வணக்கம். வணக்கம் ஐயா, சொல்லுங்க. எல்லோருக்கும் வணக்கம். அருமையான தலைப்புடன் இன்றைய கருத்தரங்கை துவங்கி இருக்கிறார்கள். தமிழனை குழுமத்தில் சிறுவர்கள் வாழ்வில் விளையாட்டின் அவசியம் கண்டிப்பாக. தமிழனை குழும கேக்குதா? ஆமா. தமிழனை குழும நிறுவனருக்கும் பொறுப்பாளர்களுக்கும் தொழில்நுட்ப உதவியாளர்களுக்கும் வணக்கங்கள். இல்லாமல் கலந்து கொள்ளும் அனைத்து கவிஞர் பெருமக்களுக்கும் வணக்கம். எல்லாம் வல்ல மகாபிரியவா தரிப்பின் கருணையினாலே இன்று உங்களை மீண்டும் சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்துள்ளது. சிறுவர்கள் என்றாலே விளையாட்டு இல்லாமலா? சிறுவர்கள் சிறுவராகட்டும் சிறுமியாகட்டும் குழந்தையில் தவழும் போதே அது விளையாட்டு தான்.
அது தவழ துவங்கும் போதே குழந்தை விளையாடுதா அப்படிதான் கேட்பாங்களே தவிர அது அந்த இடத்துல அங்க கல்வியோ அதுக்கு எதுவுமே தெரியாது. அது ஒரு விளையாட்டு மட்டும்தான் அதற்கு தெரியும். சின்ன வயசுல குழந்தையா இருக்கும். சற்று வளர்ந்த பிறகு பள்ளிக்கு செல்லும் போது பள்ளிக்கு செல்லும் வரைக்கும் நன்றாக விளையாடுவார்கள். பள்ளிக்கு சென்ற பிறகு இன்றைய கல்வியை பற்றி நான் கூறுவதற்கு எனது வயது 75, நான் பழைய இதில் சேர்ந்திருக்கு. அந்த இதுல வரும்போது சிறுவர்கள் இந்த கல்வி 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 என்று படிக்க வேண்டும் என்று எல்லோரும் பெற்றோர்கள் விரும்புகிறார். முக்கியமாக படித்ததை பற்றித்தான் விரும்புகிறார்கள். தனது குழந்தை நன்றாக படித்து வர வேண்டும் என்ன விரும்புகிறார் தவிர ஒரு விளையாட்டு வீரராகணும் ஒரு வரணும் அப்படின்னுட்டு யாரும் விரும்ப மாட்டாங்க அதிகமா. ஆனா இன்றைய பெரிய பெரிய விளையாட்டு வீரர்கள், கிரிக்கெட்ல ஆகட்டும் மற்ற இதாகட்டும், சிறந்த வீரர்களாக நமது நாட்டின் பெருமையை நிலைநாட்டக்கூடிய பெரிய வீரர்கள் எல்லோருமே கல்வியை விட அவர் விளையாட்டை முக்கியத்துவம் கொடுத்ததுனால்தான் அவர்களால் விளையாட முடிந்தது, பெரிய விளையாட்டில் சிறக்க முடிந்தது. அந்த வகையில் பார்க்கும்போது வெறும் அறிவை மட்டும் வளர்த்துக் கொண்டு புத்தகங்களை படித்துக் கொண்டு இருப்பதில் எந்த பயனும் கிடையாது. சிறு வயதில் உடலுக்கு உழைப்பு வேண்டும். அதுதான் அந்த காலத்துல அரசாங்க பள்ளியில் படித்தவங்க நாங்கெல்லாம் அரசாங்க பள்ளியில் படிக்கும் போது எங்களுக்கு பிடின்னு ஒரு வாரத்துல 2 நாட்கள் பிடி பீரியட், பிடி அதாவது விளையாட்டுக்கு என்று 2 நாட்கள் ஒதுக்கியிருப்பார். அந்த நேரத்தில் நாங்கள் விளையாடிய ஆக வேண்டும் கட்டாயமாக. அது தவிர அந்த பள்ளிக்கூடத்தில் படித்துக் கொண்டு இருக்கும் போது ஒரு விளையாடு அல்லது ஃபுட்பால், கால்பந்து, கிரிக்கெட் போன்றவற்றில் யாராவது சிறந்தவர்களாக இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு தனி பயிற்சி கொடுத்து முன்னால் ஊக்குவிப்பார். எதற்காக என்றால் இவர்கள் விளையாட்டினால் மட்டும்தான் உடம்புக்கு உடம்பில் வளர்ச்சியும், உடம்பில் ரத்த ஓட்டம் ஒழுங்காகும், உடம்பில் தசைகள் வளரும், எல்லாமே விளையாட்டினால் மட்டுமே வர முடியும். அடுத்ததாக இந்த கபடி, பாட்டி, கிட்டிப்புள், ஓடிப்பிடித்து விளையாடுதல், நொண்டி விளையாடுதல், உயர்ந்தாண்டுதல், இளந்தாண்டுதல், குண்டி எறிதல், வட்டி எறிதல், அடுத்தது பெண்களை பொறுத்தவரை இதே விளையாட்டுகளில் ஸ்கிப்பிங், பாடி, கயிறு விளையாட்டுகள், இதெல்லாமே கண்ணாமூச்சி, நீச்சல் எல்லாமே பெண்களுக்கு சில விளையாட்டுகள் இருக்கு. அதே தவிர மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடிய சதுரங்கம், செஸ், சதுரங்கம், அடுத்தது கேரம் போர்டு என்பது மிக மிக நுட்பமான ஒரு விளையாட்டு. அதில் நல்ல பயிற்சி இருந்தால் மிகவும் கண் பார்வை எல்லாமே மிகவும் தெளிவாக வாய்ப்பு இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது சிறுவர்களுக்கு விளையாட்டு முக்கியத்துவம் இருக்கிறது. சில விளையாட்டுகளில் காயப்பட வாய்ப்பு இருக்கிறது. அதாவது சில சடுகுடு போன்றவற்றில், கபடி போன்றவற்றில் விளையாடும் போது அல்லது கிரிக்கெட் கூட விளையாடினால் விளையாட அடிபடக்கூடிய உடம்பில் காயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் இந்த உடம்பில் ஏற்படக்கூடிய இந்த காயம் போன்றவை எல்லாமே நமது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை கூட்டுவதற்காகத்தான் அது இருக்கு. அதனால் எந்தவித குறைவும் இருக்காது. அதிகமாக பாதிப்புகள் இருக்க வாய்ப்பு. அடுத்தது இந்த நோய் எதிர்ப்பு சக்தி, இதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுமா உங்களால? ஹலோ, நோய் எதிர்ப்பு சக்தியை பற்றி கொஞ்சம் சொல்லிடுமா உங்களுக்கு? கேட்கல. சரியா, நீங்க தொடருங்க. அடுத்து விளையாட்டிலே இருந்தால் சோம்பல் போய்விடும். சோம்பல் வந்தால் எல்லா ஒரு குழு சோம்பலாகவே இருந்து கொண்டு இருந்தால் எல்லாமே உடம்பே முடங்கிவிடும், உடல் உறுப்புகள் எல்லாமே முடங்கிவிடும். அதனால் விளையாட்டு என்பது சிறு வயதில் இருந்தால்தான் பிற்காலத்தில் நாம் விளையாடாமல் இருந்தாலும் அந்த உடம்பில் அந்த சிறிய வயதில் விளையாடிய அந்த விளையாட்டின் என்ன சொல்ல அந்த விளையாட்டின் பலன்கள் இருக்கும். எனவே விளையாட்டு என்பது சிறுவர்களுக்கு மிக மிக முக்கியமானது.
வெறும் கல்வி மட்டுமல்லாமல் விளையாட்டு கல்விக்கு முக்கியத்துவம். இன்றைய கல்வியில் எப்படி முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. இந்த இதுல ஆங்கில மீடியத்தில் இதெல்லாமோ படிக்கிறாங்க, அதெல்லாம் படிக்கிறாங்க, நிறைய படிக்கிறாங்களே தவிர விளையாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க என்பது தெரியவில்லை. அதாவது ஒரு சில பள்ளிகளில் விளையாட்டில் முக்கியத்துவம் கொடுத்து சிறந்த வீரர்களை தேர்ந்தெடுத்து மாநில அளவில் நாட்டின் அளவில் தேசிய அளவில் மிகவும் சிறந்த விளையாட்டு வீரர்களாக திகழ வாய்ப்பு இருக்கிறது. எனவே விளையாட்டில் சிறுவர்கள் சிறப்பாக வந்தால் பிற்காலத்தில் நல்ல சிறப்பாக அமையும், நாட்டின் வளர்ச்சியும் அமையும், வீட்டின் வளர்ச்சியும் அமையும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நீங்க ஐயா சொன்ன கருத்துல மிக முக்கியமானது இந்த விளையாட்டு பாடசாலையிலேயும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய விடயம் அதாவது நாங்க படிக்கின்ற காலத்தில் எனக்கு ஞாபகம் இருக்கிறது ரெண்டு பாடத்தின் நேர அளவு அந்த பிடின்னு சொல்லி அந்த 2 மணி நேர அளவு ஒதுக்கப்படுகிறது. அதிலையும் பலவிதமான விளையாட்டுகளை நாங்க கற்கவும் ஊக்கப்படுத்தும் ஆசிரியரையும் நாங்க கொண்டு வாழ்விலை அதை யார் என்ற அடையாளம் கண்டு, அதாவது ஏதாவது ஒரு துறையில நீங்க வீரம் இருந்தா, உங்களுக்கு திறமை இருந்தா அதை அந்த வழியிலே உங்களை வழிநடத்தி செல்லும் என்ற ஒரு படிநிலையை நாங்கள் பல வீரர்களுடைய விளையாட்டுல கவனித்திருக்கிறோம். இதை விட பெற்றோரும் அதுக்கு ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளை செய்து அவர்களை அதுக்குரிய அகாடமியிலேயோ கலக்கிறது பயிற்சிகளை கொடுத்து அவர்களை ஊக்குவிக்கும் வகையில அது செயற்படுவதும் மிகவும் பாராட்டத்தக்கதாக உள்ளது. இங்க இவருடைய படிப்புக்கு மூளை சம்பந்தமான ஒரு ஊக்குவிப்பையும் மூளையுடைய அந்த படிப்பில இருக்கிற ஆபத்தை மூளையில பதிகிறதை தூண்டுவதாகவும் இந்த விளையாட்டுகள் அமைகின்றன. மற்றது நீங்க சொன்னீங்க காயப்பட்டாலும், இந்த பிள்ளைகளை காயப்பட்டாலும் அதால நோய் எதிர்ப்பு சக்தி வரும் என்று ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறீர்கள். மிக்க நன்றி ஐயா, வாழ்த்துக்கள். இனி வாருங்கள் சுரேஷ் பாரதி, வாருங்கள். அன்னை தமிழையும் அருமை பாரதியும் முதலில் வணங்கி தமிழன்னை குழுமம் நடத்தக்கூடிய இந்த விவாத நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய நிறுவனர் தோழியர் தெய்வானந்தி அவர்களுக்கும், வருகை தந்து தங்களது கருத்துக்களை மிக அழகாக பதிவு செய்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய உஷாம் அவர்களுக்கும், மரியாதைக்குரிய ரமணி ஐயா அவர்களுக்கும் இன்னும் ஒரு வணக்கம் சொல்லி தொடங்குகிறேன். ஒரு காலத்துல இயல்பா இருந்தது, இந்த விளையாட்டுன்றது குழந்தைங்களுக்கு இயல்பாக இருந்தது, விவாதிக்க வேண்டிய பொருளாக இல்லை. நம்ம வீட்டுல நம்ம எல்லாம் அப்படிதான் இருந்தோம். நம்ம வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்ணுவோம், பேக தூக்கி போட்டுட்டு என்ன பண்ணுவோம், விளையாட ஓடிடுவோம். அது எனக்கும் உண்டு. நம்ம எல்லாம் பாத்தீங்கன்னா மேக்சிமம் நம்ம அந்த காலத்தை நம்ம அனுபவித்தவர்கள் தாங்க இருக்கணும், நம்ம மறுக்க முடியாது. வீட்டுல என்ன பண்ணுவாங்க, இப்படி வந்த உடனே அந்த பேக தூக்கி போட்டுட்டு ஓடுவோம் விளையாட்டுக்கு. தேடுவாங்க நம்ம அம்மா, இருடா கொஞ்சம் காப்பியா சாப்பிட்டு போனா, அதெல்லாம் முடியாதுமா அப்படின்னுட்டு முதல்ல கிளம்பி எப்படி ஓடி போயிடுவாங்க. நண்பர்கள் காத்துட்டு இருப்பாங்க, விளையாட்டு நம்ம மகன் எங்க போயிருக்கான் அப்படின்னு கேட்டு வருங்க. இல்ல நாம கோழி மாதிரி நம்ம சரியா அடங்கிடுவோம் நேரத்துல. அது இயல்பாக இருந்தது, வாதிக்கக்கூடிய பொருளாக இல்லை. அன்னைக்கு விளையாட்டு மட்டுமே, பள்ளி நேரம் போக மீதி இருக்கக்கூடிய பொழுதுகள் விளையாட்டு பொழுதுகள் தான், அது நம்ம மறுக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு விவாதிக்கக்கூடிய ஒரு பொருளாக மாறி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முதல் காரணமாக இருக்கிறது செல்போன். சமீபத்துல ஒரு அழகான ஒரு புகைப்படம் ஒண்ணு பார்த்தேன் நான், நம்ம முகநூல்ல. ஒரு தொட்டி மாதிரி இருக்கு செல்போன், ஒரு நீச்சல் தொட்டி மாதிரி இருக்கு. அதுக்குள் தவறி விழுந்த 2 குழந்தைகளை தாய் கை கொடுத்து அவங்களை தூக்குறாங்க. அது ரொம்ப ரொம்ப டச்சிங்கா இருந்தது உண்மையிலேயே. இன்றைக்கு குழந்தைகள் செல்போன் எனக்கூடிய ஒரு குழிக்குள் விழுந்து விட்டு காப்பாற்றி யாரும் இல்லாமல் தவிக்கும் போது அவர்களை தூக்கிவிடக்கூடிய நிலையிலே இந்த விவாத பொருளும் ஒரு எதுவாக தூண்டுகோலாக அமையும் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதை நம்ம மறுக்க முடியாது. நான் ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன். இந்த செல்போன் எப்படி ஒரு பெரிய ஆபத்தா இருக்குன்றதுக்கு நான் சொல்ல வரேன். ஒரு திருமணத்துக்கு போயிருந்தேன் நான். அந்த திருமணத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய இசை நிகழ்ச்சி நடந்தது. அந்த இசை நிகழ்ச்சியில உங்களுக்கு ஒரு குழந்தை மட்டும் என்ன பண்ணுது, அந்த இசை நிகழ்ச்சியில ஒரு செல்போனை வச்சு விளையாடிக்கிட்டே இருக்கு. அந்த பொண்ணும் அவங்க அப்பாவும் உட்கார்ந்து இருக்காங்க.
அதுக்கு பிறகு என்ன பண்றாங்க, அவங்க பாட்டி அவங்க குடும்பத்தினர் வராங்க. நான் வந்து அடுத்த இருக்கையில உட்கார்ந்து குடும்பத்தினர் வராங்க. குடும்பத்தினர் வந்த உடனே என்ன ஆகுதுன்னா, அந்த பெரிய ஒயர் இருக்கும் உங்களுக்கு, வீடியோவுக்கு ஒயர் ஒண்ணு போகும். அப்பெல்லாம் இப்ப இருக்கிறது இல்ல. அந்த ஒயர் தடிக்கு அந்த பாட்டி விழுந்துட்டாங்க. இந்த குழந்தை அப்படி பார்த்தது அந்த அம்மா பாட்டிய. பார்த்துட்டு என்ன பண்ணுச்சுன்னா கிடக்குறேன். அதுக்கப்புறம் எல்லாரும் நாங்களா சேர்ந்து அவங்களை தூக்கி உட்கார வச்சுட்டோம்னு வச்சுங்க. நான் அப்படி போய் எட்டி பார்த்தேன். என்னதான் அந்த குழந்தை பண்ணிட்டு இருக்கு? ஏன்னா பேத்தி, ஒரு வளர்ந்த பேத்தி. என்னதான் பண்ணுதுன்னு பார்த்தா, ஒரு வீடியோ கேம். அந்த வீடியோ கேம்ல யாரோ ஒருத்தன் ஓடிக்கிட்டே இருக்கான். அவன் கடலை தாண்டுறான், மலையை தாண்டுறான், அப்புறம் கத்திரிக்காய் தாண்டுறான், உருளைக்கிழங்கு தாண்டுறான், இப்படி தாண்டி ஓடிட்டே இருக்கான். யாரோ ஒருத்தர் தோத்துட்டாரு, அவனை காப்பாத்து. அதாவது பக்கத்துல இருக்கக்கூடிய பாட்டி விழுந்த போது அவளை காப்பாற்ற முடியாத அந்த குழந்தை, எடுத்து கூட உச்சு கூட கொட்ட முடியாத குழந்தை, இப்போ செல்போன் எந்த அளவிற்கு அவர்களை ஆழமாக அவர்களை பிடித்து வைத்திருக்கிறது என்று சொன்னா வந்து அது ஒரு பெரிய கேள்விக்குறியான விஷயம். ஒரு அழகான பாட்டு இருக்கு உண்மையிலேயே, இவங்களை எல்லாம் மீட்டாக வேண்டும். வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி, வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே அப்படின்னு ஒரு அழகான பாட்டு இருக்கு. வெயிலோடு விளையாடி, வெயிலோடு உறவாடி, வெயிலோடு மல்லு கட்டி ஆட்டம் போட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வெயில்ல விளையாடினதெல்லாம் அவ்வளவு அழகா சொல்லிட்டே வருவாங்க. நமக்கு அந்த பாட்டு கேட்கும் போதெல்லாம் நம்மளுடைய இளமை பருவத்துக்கு போயிடும். என்ன ஒரு பரிதாபமான நிலைமைன்னா, இன்றைக்கு அந்த குழந்தைகளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலையே என்ற ஒரு ஏக்கம் நமக்குள்ள. அதுதான் நம்ம பாதிச்சுட்டு பண்ணி நினைச்சு பாருங்களேன். இன்னைக்கு விளையாட முடியுதா? ஒருத்தன் ரொம்ப அழகா கவிதை ஒண்ணு எழுதியிருந்தான். இன்னைக்கு பவர் கட் ஆயிடுச்சு இல்ல, அப்போ சற்று ஞாபகம் வந்தது கவிதை. அதுக்கு ஒரு அழகான ஒரு கவிதை எழுதியிருந்தான். விளக்கணையும் பொழுதெல்லாம் ஓவென்ற இரைச்சலோடு குழந்தைகள் வெளியே வந்து விளையாடுவதை பார்க்கும் போது அவ்வப்போது விளக்கணைய வேண்டும் என்கிற ஆசை பிறக்கிறது. அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா அந்த டிவி எனக்கூடியது, செல் எனக்கூடியது, அப்புறம் டியூஷன் இதுகளுக்கு மத்தியில பவர் கட் ஆச்சு நிச்சயமா உள்ள இருக்க முடியாது குழந்தைங்க. அப்போ ஒரு பெரிய சத்தத்தோடு வெளியே வரக்கூடிய, அது ரொம்ப காதுக்கு இனிமையாக இருக்கிறது. அந்த மகிழ்ச்சி இந்த மின்சாரம் தடைப்படும் போதாவது கிடைக்கிறதே அப்படின்னு ஒருத்தர் உருகி பாடுகிறார் என்று சொன்னால், எந்த அளவிற்கு சமூகத்திலே டிவியும் தொலைக்காட்சியும் இன்றைக்கு செல்போனும் மிகப்பெரிய விலங்காக குழந்தைகளை அப்படியே கட்டி போட்டு வச்சிருக்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பெரிய ஒரு ஆபத்து காத்திருக்கிறது நிச்சயமாக. இதுல இருந்து மீட்டு வர வேண்டும் என்று சொன்னால், நாம வந்து குழந்தைங்க நடுவில் நாம செல் பார்க்காம இருக்கணும். அதுக்கு நாளும் அதுல விமர்சனத்துக்குரிய தான். நிச்சயமாக குழந்தைகள் வந்து படிக்க வேண்டும், இல்ல விளையாட போகும்போது அவங்க கூப்பிடுறாங்கன்னா நான் நிச்சயமா வந்து செல்போனை பார்க்க கூடாது என்பது எனக்கும் உண்மைதான். நானும் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை நம்ம மறுக்க முடியாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா, என்னவெல்லாம் வந்து கிடைக்குது ஒரு விளையாட்டுனா என்ன அப்படின்ட்டு ஒரு விளக்கம் ஒண்ணு கொடுக்குறாங்க. மிக அழகாக இருக்கு. ஒரு பொழுதுபோக்குக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் சில வேளைகளில் கற்பித்தல் நோக்கத்துக்காகவும் கட்ட அமைப்பு கொண்டு ஒரு செயற்பாடுதான் விளையாட்டுன்னு சொல்றாங்க. சும்மா பொழுதுபோக்குக்காக மகிழ்ச்சிக்காக சில வேளைகளில் கற்பித்தல் நோக்கத்துக்காகவும் ஒரு குழந்தை விளையாடும் போது பல விஷயங்களை அது கற்றுக்கிறது. முதலில் குழந்தைக்கு அறிமுகமாகிறது அண்டையம் தான். தவழ்ந்துட்டு இருக்க குழந்தை அடுத்து வெளியில போகுதுன்னா அண்டையம் தான் அதுக்கு தாய்வா இருக்கு. அந்த சமூகம் தான், அந்த அண்டையம் தான் நண்பர்களை அவர்கள் தேடி கொடுக்க சொல்கிறது. நண்பர்களிடம் இருந்துதான் அவர்கள் பல விஷயங்களை கற்றுக்கொள்கிறார்கள். பெரிய ஒரு துணை குறிக்கிறது விளையாட்டு சொன்னால் அதை மறுக்க முடியாது. அந்த விளையாட்டை குழந்தைகள் விளையாட வேண்டும் என்கிற ஆவல் ஒவ்வொருவருக்கும் உண்டு. விளையாட வேண்டும். குழந்தைகள் விளையாடுவதால் பல திறன்கள் அம்மாவும் சொன்னாங்க, ஐயாவும் சொன்னாங்க. இந்த விளையாடுறதுனால எலும்பு தசை உருவாகும், அப்படியே வந்து நமக்கு வந்துட்டு உறுப்பு மாதிரி மாறும். பல விஷயங்களை கற்றுக்கலாம். கூடி ஒத்துழைக்கக்கூடிய ஒரு பண்பு கிடைக்கும் அவங்க கிட்ட. அதுல பல விஷயங்கள் அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ விளையாட்டு என்பது இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு சாபமாக குழந்தைகளுக்கு இருக்கிறது. அது வரமாக மாற வேண்டும் என்று சொன்னால் நாம் அனைவருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. குழந்தைகளை விளையாட விடுவோம். விளையாட்டின் மூலமாக கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியில் நாமும் பிபி போன்ற ரத்த அழுத்தம் எல்லாம் குறைஞ்சி நம்ம வயதுக்குரியவங்களுக்கு குழந்தைகளோடு விளையாடும் போது நமக்கும் அது குறைஞ்சி சரியான பக்குவத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னால் குழந்தைகளோடு நாமும் ஆடுவோம். பாரதி பாடியதை போல காலை எழுந்தவுடன் படிப்பு,
விளையாட்டு. அதுக்கு கண்டபடி கண்ட டியூஷன்ல அனுப்பிச்சிருக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை, வறுத்தெடுக்க வேண்டிய எந்த அவசியம் இல்லை. இயல்பாக மண்ணில் அவர்கள் விளையாடும் போதுதான் அவர்களுடைய எல்லாத்துக்கும் நாம் அனைவரும் சேர்ந்து முயற்சிப்போம் என சொல்லி பேசட்டும் என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். வணக்கம். அருமையான கருத்துக்களை அள்ளி செலுத்தீர்கள். உங்களோட விவாத கருத்துக்கள், விளையாட்டு சம்பந்தமான கருத்துக்களை, அதாவது அன்று விளையாட்டுக்கு நின்று பிள்ளைகளின் பொழுதுபோக்கு எங்களோட செல்போன் தான் மிகவும் ஆதிக்கம் செலுத்துகின்றது என்பதை அழுத்தமாக கூறினீர்கள். அதாவது இதை பற்றி நாங்கள் கதைக்கிறதுக்கு வந்ததே அதனுடைய பிரச்சனைகளால பிள்ளைகளை படி என்ற திட்டங்கள் இருக்கும் பொழுது பிள்ளைக்கு விளையாட்டு எவ்வளவு தூரம் அவசியம் என்பதையும் உணர்வதில்லை. அத்துடன் பெற்றோர்கள் இந்த செல்போனுக்கு கொடுக்கிற விடுதலை பிள்ளைகளை கற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக அமையும். அதையும் நீங்கள் அழுதி சொல்லியிருக்கின்றீர்கள். அருமையான பாட்டு, வெயிலோடு விளையாடி வெயிலோடு உறவாடி வெயிலே அட்டம் போட்டு, நல்ல பாட்டு அது. அருமையாக சொன்னீர்கள். மற்றது அந்த இந்த செல்ஃப் அதாவது இந்த ஹைட் தொலைபேசியால நடக்கின்ற அசம்பாவிதங்களையும் சுட்டி காட்டினீர்கள். மிகவும் அருமை. நீங்கள் எல்லாரும் உங்களோட கருத்துக்களை சொல்லிவிட்டீர்கள். நீங்கள் வேறு ஏதாவது கருத்துக்கள் ஒருவர் கேட்கணும் என்றாலும் நீங்கள் கேட்டுக்கொள்ளலாம். கேள்விகள் உங்களுக்கு இல்லை நினைக்கிறேன். இல்ல, இது விவாத களமாக இருக்குது. பட்டிமன்றமா இருந்ததுன்னு வச்சுங்களேன், ஒரு கருத்துக்கு எதிர் கருத்து நம்ம பேசலாம். நாம அப்படி இல்ல, அவரவர்கள் அவருடைய கருத்துக்களை பகிர்ந்து விட்டு சென்று விட்டதுனால பெரிய பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. நிறைய விவாதங்களை கொண்டு போறோம். கலந்துரையாடல் என்றுதான் நாங்க ஆரம்பித்தது. சரி, ஆனால் பிரச்சனை இல்லை. இதுல சில குறிப்புகள், அதாவது இந்த விராட் கோலியின் வரலாற்றை எடுத்துக்கொண்டால் அவர் 3 வயசுல நம்மளால் குறிப்பிட்டது இல்லை, எனக்கு ஞாபகம் இல்லை, தந்தையை கூட்டிக்கொண்டே பந்து வீசுவாராம். அது மாதிரி இந்த அர்ச்சனா விருது, அதாவது இந்திய தடைகள் விளையாட்டு PT உஷா இவ்வளவு சாதனை செய்திருக்கிறார். இவர் இதை விட ஒரு கருத்து நான் சொல்ல நினைக்கிறேன். இது சம்பந்தமான ஒரு கருத்து இருக்கு. மிக அழகா நீங்க சொன்னீங்க. நீங்க விராட் கோலி சொன்னீங்க, PT உஷா சொன்னீங்க. இதுல ஒரு அழகான சம்பவம் இருக்கு. சச்சின் டெண்டுல்கருடைய வாழ்க்கை வரலாற்றில் நடந்தது. மிக அழகானது இருக்கு. அது குழந்தைகளை எப்படி மதிக்க வேண்டும் என்பதற்கான ஒரு நல்ல கருத்தாக இருக்கு. அது என்னன்னா, அவர் 10ஆம் வகுப்பு, அதாவது SSLC-ல ஃபெயில் ஆயிட்டாரு. யாரு? டெண்டுல்கர். அவர் என்ன செய்யறாரு? போயிட்டு அவங்க அப்பாவிட்ட நிக்கிறாரு. அப்பா பாக்குறாரு, என்னதான் பண்ண போறேன், நான் கிரிக்கெட் ஆட போறேன். சரி போ அப்படின்னு. பையனுடைய ஆர்வத்தை மதிக்க வேண்டும் என்பதற்கு சச்சின் டெண்டுல்கருடைய அப்பா ஒரு பெரிய காரணத்தை வந்துட்டாரு. அதான் சச்சின் டெண்டுல்கர் நெகிழ்வோடு பதிவு செய்கிறார். அவர், என் அப்பா மட்டும் அன்றைக்கு கொஞ்சம் முகம் சுளித்து கொஞ்சம் கடுமையாக திட்டிருந்தார் என்று சொன்னால் நான் கிரிக்கெட்டுக்குள் நுழைந்திருக்க முடியாது. ஏதாவது ஒரு படிப்பிலே படித்து விட்டு வெளிநாட்டிலே சம்பாதித்துக் கொண்டிருப்பேன். ஆனால் என் அப்பா அன்றைக்கு தட்டி கொடுத்ததனுடைய விளைவு, தோல்வியுற்று வந்த போது அவர் தட்டி கொடுத்ததனுடைய விளைவு, இன்றைக்கு நான் மிகச்சிறந்த கிரிக்கெட்டராக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறேன். காரணம் என்னுடைய தந்தைன்னு சொல்றாரு. ஆக தந்தையர்கள் தங்களுடைய மகன்களை திறன்களை புரிந்து கொள்ள வேண்டும். அது ஆடுகளத்தில் நிச்சயமாக அந்த திறன்கள் வெளிப்படும். அதை உன்னிப்பாக நோக்கும் தந்தையர்கள் அவர்களுக்கு ஆதரவாக இருந்தால் நிச்சயமாக விளையாட்டில் மிகச்சிறந்தவர்கள் ஜொலிப்பார் என்பதற்கு சச்சின் டெண்டுல்கர் என்பவர் மிகச்சிறந்த ஒரு காரணமாக திகழ்ந்திருக்கிறார். அதிலே அவருடைய தந்தையினுடைய அந்த போற்றுதலுக்குரிய தோழமை இருந்தது என்பதை இங்கே பதிவு செய்வதில் பெருமை அடைகிறேன். என் பேரன் பொண்ணோட பிள்ளை செஸ்ல சாம்பியன். ரொம்ப செஸ்ல நிறைய கப்பு வாங்கியிருக்கான், ஸ்டேட் லெவல்ல வாங்கியிருக்கான். அது அவனுக்கு ஒரு ஆசை, படிப்பும் உண்டு அதுவும் உண்டு. அப்பா அம்மா ஊக்கம் கொடுக்குற. இன்னைக்கு நிறைய வாங்கினது எனக்கு சந்தோஷமா இருக்கு. என் பேரன் வாங்கினது, பொண்ணோட பிள்ளை பாம்பேல இருக்கான். நிறைய ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையம்மா, அதுக்கு வசதிகளும் அதே மாதிரி சுரேஷ் பாரதி அவர்கள் சொன்னது போல டெண்டுல்கருக்கு அவங்க பெற்றோர்கள் எவ்வளவு தூரம் ஊக்கப்படுத்தினார்கள் என்பது அதே இதுல நாங்கெல்லாம் சின்ன வயசுல தினமும் மாறி அப்பொழுதெல்லாம் கிரிக்கெட் அப்பதான் இன்ட்ரடியூஸ் ஆன பழைய காலத்து கிரிக்கெட் வேற மாதிரி. அந்த கிரிக்கெட் விளையாடுவதற்கு நாங்கள் அந்த கிரிக்கெட் பால் முடியாது, ஏன்னா பால் ரொம்ப பெருசா இருக்கும், இதா இருக்கும்.
நாங்க சின்ன டென்னிஸ் பால்ல விளையாடுவோம். அதுக்குன்னு நாங்க எங்க கிராமத்துல ஒரு தோட்டத்தை ஒருவர் கொடுத்தார். இந்த தோட்டத்தில் ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி தயார் பண்ணி அதுல கிரிக்கெட் விளையாடினோம். அப்படி விளையாடியதில் மிகவும் சிறப்பாக சிலர் ரஞ்சி டிராபி வரை போனவர்கள் இருக்கிறார்கள். அதனால என்னன்னா சிறு வயதில் இந்த பெற்றோர்களின் ஊக்குவிப்பும் குழந்தைகளுக்கு சும்மா படி என்று சொல்லுவதை விட விளையாட்டுக்கு ஆர்வம் கொடுக்க வேண்டியது பெற்றோர்களின் கடமையாகும் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஆமா, உண்மை. இந்த தீபிகா குமாரின்னு சொல்லி அவ வில்வித்த வீராங்கனை, அவருடைய வரலாற்றை பார்த்தா அவர் சிறு வயசுல மாங்காய் அடிக்கிற ஒரு சின்ன கிராமத்துல பிறந்து வளர்ந்த பிள்ளை. சின்ன பிள்ளையில மாங்காய் அடிக்கிறதுக்காக அந்த கல்லுகளை பொறுக்கி அடுக்கி வச்சிருப்பாவம். அதே நேரம் அந்த பிள்ளை அதை குறிப்பாட்டு எறிகிற திறமை இருக்கின்றபடியால் வீட்டிலேயே வறுமை காரணமாக வீட்டிலேயே அந்த வில்லும் அம்புமா செய்து வச்சு தாங்களாக செய்து அந்த பிள்ளை பயிற்சி பெற்றுக்கிறேன் என்பதையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. அதாவது வசதிகள் வாய்ப்புகளும் எல்லா பிள்ளைகளுக்கும் அமைவதில்லை. அதுவும் இந்த வறிய நாடுகள்ல இத்தகைய பிரச்சனை முன்னிப்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம். இந்த குத்தாலீஸ்வரன் ரமேஷ் என்றவரும் வேறு இந்த நீச்சல்ல சாதனை புரிஞ்சிருக்கிறார். வெறும் 13 வயசுல ஆங்கில கால்வாயை கடந்து உலக சாதனையை முறியடித்துள்ளார் என்ற வரலாறையும் பார்க்கிறோம். வேற 7 வயசுலேயே மாவட்ட ரீதியிலே மாநில ரீதியிலேயும் பரிசு பெற்றிருக்கின்றார். அப்படியாக அந்த சின்ன பிள்ளையிலேயே நாங்கள் இந்த தனிய விளையாட்டு பிள்ளைகளை ஒதுக்காமல் அந்த விளையாட்டுக்கு விட்டு அந்த பிள்ளையோட திறமைகளை கண்டு அதற்கு ஊக்கம் கொடுத்து வளர்க்க வேண்டியது பெற்றோராகிய கடமையும் ஆசிரியருடைய கடமையும் இதில் இருக்கிறது. நாங்கள் பெரும்பாலான நல்ல விடயங்களை இன்று கலைச்சிருக்கிறோம். அடுத்த வாரம் இங்கே நேரம் சந்திக்க அனைவரையும் கூட அழைக்கின்றேன். இத்துடன் எங்களோட கூட்டத்தை முடித்துக் கொள்வோம். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி, வணக்கம்.